ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஐடியா தான் பார்த்துட்ருக்கோம். வர்த்தமான மகாவீருடைய வாழ்க்கை முறையை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய எப்போ பிறந்தார், எத்தனாவது தீர்த்தங்கரார், அவருடைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய உறவு முறை இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவா அதுவான்ற குழப்பம் வரும் எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அந்த குழப்பம் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வழி தான் இது. வர்த்தமான மகாவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பு முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா. அவருடைய ஆயுட்காலம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிமு 539 467 வரைக்கும் யாருடைய காலம்? வர்த்தமான மகாவீருடைய காலம். மகாவீரர் எத்தனாவது தீர்த்தங்கரர்? நிறைய தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க இல்லையா. இதில் மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். இயற்பெயர், இவருடைய இயற்பெயர் பிறக்கும்பொழுது ஒரு பேர், அதுக்கப்புறம் அவங்க சாதனைகள் படிக்கும்பொழுது அவங்க எல்லாருமே அன்போடு வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வர்த்தமானர். எந்த இடத்துல இந்த வர்த்தமானர் பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வைசாலிக்கு பக்கத்தில் இருக்கிற குந்த கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. யார்? வர்த்தமான மகாவீரர். பிறந்த ஆண்டு, இந்த வர்த்தமான மகாவீரர் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது கிமு 539 பிறக்கிறாரு. அப்பா யார் வர்த்தமான மகாவீரருக்கு? சித்தார்த்தர். இந்த சித்தார்த்தர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சத்திரிய குலத்தோட தலைவர் தான் இந்த சித்தார்த்தர். தாய் திரிசலா. இவங்க எந்த நாட்டு அரசி அப்படின்னு பார்க்கும்பொழுது லிச்சாவி மன்னருடைய சகோதரி தான் வர்த்தமான மகாவீரருடைய அம்மா. மனைவி யசோதா. வர்த்தமான மகாவீரருடைய மனைவி பேர் என்னென்னா யசோதா. மகள் பிரியதர்ஷனா. இது வரைக்கும் வர்த்தமான மகாவீரருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியமானது, அவங்களுடைய பிறப்பு, இறப்பு, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார், மனைவி யார், அப்பா அம்மா யார், அவங்களுடைய குழந்தை பேர் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம்.